வணக்கம் உறவுகளே. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நோர்வேயின் ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சியின் பேகன் நகரிலே எங்களுடைய தமிழ் மகன் அவர் ஜெரோன் ஜோசப் அவரை இங்கு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். பேகன் நகரின் நகர சபை உறுப்பினர். இங்கே நோர்வேயில் பேகனிலே பிறந்து வளர்ந்து வருகின்றார். அரசியல் துறையிலே மிகவும் ஆர்வத்துடன் இயங்கி வருகின்றார். ஜெரோனை பற்றிய பல விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே நம்முடைய ஊடகத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் அவரிடமே செல்வோம். வணக்கம் ஜெரோன். வணக்கம் மாமா. வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், எங்களுடைய நோர்வேயினுடைய தேசிய தினம் நேஷனல் டாக் வருகிறது இந்த மே 17ஆம் தேதி. இந்த நாளிலே நீங்கள் அதிகமாக எங்களுடைய உண்டமர் இளையோருடன் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா? நோர்வேயினுடைய சகல நாட்டு இளையோரையும் உண்டமரையும் உங்களுக்கு அவர்களோடு உங்களுடைய வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நாளை, இந்த நேஷனல் டாகை, சுதந்திர தினத்தை எவ்வாறு இளைஞர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்? எப்படியாண்டா தொடக்கத்தில் இளமாக்களும் அவங்களோட பேரண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது நோம்பில் செலிப்ரேட் பண்ணி அந்த ரெண்டு கலாச்சாரம், நோஜன் கலாச்சாரம் எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் எப்படி ஃபியூஸ் பண்ணுறது, டுகெதராக வைக்கிறேன் அப்படின் சேர்ற. அப்படியாண்டா அதை ஒரு வாரம் அப்படி பிள்ளையாக கதைக்க மாட்டாங்க. எனக்கு நோவேல வந்த பிறகு எல்லாரும் ஒரு அக்செப்ட் ஒரு வச்சுக்கிறாங்க. சரி, நீங்கள் இப்போ நோஜனாக்கள், ஆனால் உங்களுடைய கலாச்சாரம் எப்படியோ மறக்கேலாறு. அப்போ எப்படி என்றால் காலை மேலே நோவெஞ்ச ஸ்பேக்கிமா இறைச்சி வகை பெருசை அப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க ஃப்ரூகோஸ்க்கு, பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஆனால் நாங்கள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் தமிழாக்கள் எப்படி நாங்கள் செய்யணுமோ இட்லி நாங்கள் சர்வ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அதான் எங்களோட கலாச்சாரமே தொடக்கத்தில் நாங்கள் சாப்பாட்டு அதமெண்டா இட்லி ஆஃப்ரிக்கன் கல்ச்சர்லேருந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடு அப்படி மிக்ஸ் பண்ணி நாங்கள் இருந்து சாப்பிடலாம். அப்படி பிறகு நோம்பில் இது நாங்களே அந்த ப்ரொபசிஷன் தோகில் போடுறோம் பார்க்குறேன். அதுலேயும் நாங்கள் தமிழா கம்யூனிட்டியும் நாங்கள் இது அந்த பூடுகளும் வச்சுக்கிறோமே. தமிழ் சாப்பாடு, ரோல்ஸ், வடை அதெல்லாம் விற்கிறோம். அதுவும் ஒரு கலாச்சாரம் காட்டுறது. கலாச்சாரத்தை காட்டுறதோட இந்த நாட்டோட நாங்களும் சேர்றோம், நாங்களும் தேசிய தினத்தை கொண்டாடுறோம், நாங்களும் காட்டுறோம். அதாண்டா எந்த மீனிங்டா அது ஒரு ஸ்ட்ரெங்த். எனக்கா நாங்கள் அதை காட்டுறோம். இது நோவே தனி வெள்ளை ஆக்களுக்கு இல்லை, தனி நோஜன் ஆக்களுக்கு இல்லை. ஆனால் நாங்களும் தமிழ் நோஜன் ஆக்களுக்கும் நாங்களும் அதில் இன்டிகிரேட் பண்ணி நாங்களும் செலிப்ரேட் பண்ணுறோம் உங்களோட கலாச்சாரத்தோட. அது சும்மா உங்களோட கலாச்சாரம் இல்லை, இப்போ அது ஒரு நோஜன் கலாச்சாரம் மாதிரி நாங்களும் அதில் காட்டுறோம். அது ஒரு சரியான இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இளம் மக்களுக்கு இன்றைக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படி வரும். நான் யார், நான் நோஜனா, நான் தமிழா, அப்படி ஒரு கேள்வி வரும் வாழ்க்கையில. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் we are both. நான் தமிழ், நான் நோஜன். அதுக்கு ஆஃபன் நாங்கள் சொல்றோமே நொஷ்க் தமிழ, அதான் நோஜன் தமிழ், அதை எல்லாரும் அப்படி நாங்கள் இப்ப சொல்லுறோம். அதுவும் ஒரு இந்த சுத்தமாய் நேஷனல் டே ஒரு வடிவான நாள் நாங்கள் அதை காட்டுறோம். சொல்லி போனது இங்க இல்லை, எந்த கொடி நாங்கள் கொண்டு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆட்கள் நோஜன் கொடியான் அதை கொண்டு போவாங்க. ஆனால் நான் இது எப்படியாண்டா ஐடியலியா நான் நோஜன் கொடியா நான் கொண்டு போவேன். ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஆட்டுக்கு இருந்தாலும் தமிழ் இலங்கை அல்ல தமிழ் ஃப்ளாகும் நோஜன் ஃப்ளாக் பின் அப்படி போட்டனால சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு அந்த ஐடென்டிட்டி காட்டுறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்க இருக்கிற விருப்பம் அப்ப அப்படியே ஒரு ஆள் ஒரு பிசினஸ் ஐடியா இருந்தாலும் ப்ளீஸ் செய்யுங்க. எனக்கு நாங்கள் காட்டுறோம் நாங்கள் யார். அப்படி ஃபார் இன்ஸ்டன்ஸ் யுக்ரைன் ஆக்கள் இருக்கிறாங்களே, இப்ப வந்துரு யுக்ரைன் ஆக்கள் அவங்களும் அப்படி ஒரு பின்னும் இருக்குது, நோவே யுக்ரைன் பின் அவங்க குத்தி வைப்பாங்க. அவங்களும் காட்டுறாங்க நாங்களும் நோவிஜன். ஆனால் நாங்களும் ஒரு ஹெரிட்டேஜ் இருக்கு, எங்களுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது, எங்களுக்கும் ஒரு தாய்நாறு வேறு தாய்நாறு இருக்குது. ஆனால் எங்களுக்கு
நாங்கள் இங்கே நோவேல பிறந்தாக்கள் இதான் எங்களோட தாயும் அப்பா தந்துக்கு அவங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு சேஃப் ஹார்பருக்கு நோவைக்கு வந்துருக்கு. அப்போ எப்படியும் பார்த்துனா சொன்னாலா இதான் நாங்கள் இங்கே பிறந்துட்டு உங்களோட தாய் நாடு. அது எப்படியோ நூனாக்கள் எதிராக சொல்லுவாங்க. ஆனால் இதான் எந்த தாய் தந்துரு நோவை எந்த தாய் அம்மா தந்துரு. அதான் நான் எப்படியோ பார்த்தினாலா எனக்கு தாய் நாடா 2 நோயும் இலங்கை. அதான் அதை எப்படி காட்டணுமா அதான் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஜெரோ நீங்க கூடுதலா இளைஞர்களோட யங்ஸ்டர்ஸோட வேலை செய்றீங்க. இந்த சுதந்திர தின நாட்கள்ல வந்து இளைஞர்கள் எப்படி தங்கட இதை கொண்டாடுது அதான் சுருக்கமா சொல்றேன். அதுக்கு நான் தொடங்கிற பிரேக்ஃபாஸ்ட் பிறகு தோகி முடிஞ்ச பிறகு ஊர்வலம் போறது. அந்த ஊர்வலம் சும்மா சிட்டிக்குள்ளே இல்லை. அந்த ஊர்வலம் பீடர் அந்த அவுட் சைட்லயும் இருக்கு. அப்ப ஃபானால ஸ்லொத்து பராடிஸ் இத்ருபிக்டால இருக்குது, ஓசானால இருக்குது, பெரிய கணக்கு பீடர்லயும் இருக்குது. அதுவும் இந்த தீலியர் சொல்லிடுறீங்க ஸ்கூலு கோர்ப்ஸ் மியூசிக் பேண்ட் ஃபுட்பால் கிளப்ஸுக்குலாம் எல்லாம் அந்த தோகில் போகிறாங்க. தோகில் முடிஞ்சிட்ட பிறகு அவங்க ஸ்கூலில் செலிப்ரேஷன் அப்படி வைப்பாங்க. ஸ்கூலில் கேம்ஸுகள் சில்ட்ரன் கேம்ஸுகள் அப்படி இருக்கும். அது சொல்லுவோமே இது ஏர்லி ஸ்கூல் ஏஜ், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் அப்படி ஆக்கில் போவாங்க. கொஞ்சம் அடல்ட் ஆனால் ஆக்கள் சொல்லுவோமே ஒரு வீரர்கோன ஸ்கூல் ஏ லெவல் ஆக்கள் அவங்க கொஞ்சம் தனியாக பார்ட்டி அப்படி செய்வாங்க. ருசும் இருக்குது. அவங்க சிகத்துல நீளத்துல எந்த சப்ஜெக்ட் போறேன்னா அவங்க அப்படியே உடுப்பு போவாங்க. ஆனால் இந்த வருஷம் புதுசா ஓர்னிங் செய்திருக்கிறோம். அது என்ன நாங்கள் தொடக்கத்துல நாங்கள் யூஸ் தாண்டா தொடக்கத்துல மேல ஏப்ரல்ல அவங்க உடுப்பு போடுவாங்க. ஆனா நீங்க இந்த வருஷம் ஆக்கள் பார்த்துக்கீங்க இல்ல. என்னத்துக்கு என்றால் இந்த கிழமையா அந்த ருஸ் ஃபைரிங் தொடங்கிக்கிறேன். எனக்கு அந்த நோர்ஜன் கவர்மெண்ட் இப்போ சஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த லோ மாதிரி செய்யிருக்கிறாங்க. அந்த ருஸ்ஸை ஃபைரிங் அந்த ருஸ் செலிப்ரேஷன் எக்ஸாமுக்கு பிறகு வைக்கிற மாதிரி இப்போ வச்சுக்கிறாங்க. எனக்கு ஆனால் படிப்புக்கு டிஸ்டர்ப் தராங்க. அப்போ அவங்க கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் மோர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அதை யூத் ஆனாக்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏ லெவல் ஆக்கள். அதுவும் நான் முக்கியமாக சொல்லுவானும் அதுலேயும் அடல்ட்ஸும் சூப்பர்வைஸும் பண்ணுவாங்க. நீங்கள் நக்த ராம்னரா ஒரு யாரி ஒரு ஃப்ரீவிலி பேஸ்ட் செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் அவங்க யாரும் இருக்கலாம். அது பேரண்ட்ஸும் இருக்கலாம், அது ஃபுட்பால் கிளப் ட்ரெயினர்ஸும் இருக்கலாம். நேற்று நான் நியூஸில் பார்த்துட்டு மோட்டர் பைக் கிளப்ஸ் அவங்களும் வேறு பார்க்குறாங்க. யூத் ஆக்கில் பாதுகாத்து அவங்க செலிப்ரேஷனை வடிவா போகணும். ஆனால் அதில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் சும்மா ஒரு ஆய் வச்சு ட்ரபிள்ஸ் வந்தாலும் டக்குன்னு உடைய வேறு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அதை ஏ லெவல் ஆக்கணும். பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் யார் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கல் செய்வாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் கிளப்ஸுக்குள்ள இருக்கும். அது மியூசிக் இருக்கலாம், அது ரேடியோ டெலிவிஷன் இருக்கலாம், அது லிட்ரேச்சர் கிளப் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் கிளப்ஸுக்குள்ள இருக்குது டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்களும் எல்லாரும் வெளிநாட்டு எல்லாம் வெளியூர்லேருந்தும் அவங்களுக்கு ஃபேமிலி அப்படியே இருக்காரு. அப்போ அந்த கிளப்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அவங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படி செய்து செலிப்ரேட் பண்ணி பிறகு அவங்களும் அந்த மார்ச்சுக்கும் அந்த தோகுக்கும் வருவாங்க. அந்த பிறகு மார்ச் அவங்க என்ன செய்வாங்களா அவங்கள செலிப்ரேஷன் அந்த எதுவும் இருக்கலாம். ஒரு ஜிம் ஹால் ஒரு ஸ்டூடெண்ட் அரேனா அப்படிலேருந்து அவங்க கண்டினியூ செலிப்ரேட் பண்ணுவாங்க. உறவுகளே, ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை மிக அவசரமாக ஜெரோன் சொல்லி கொண்டு போனார். எனது மூளையிலே பட்டது. அதாவது ஒரு குழுவுக்கு அல்லது இளைஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் அவர்களுடைய அந்த அந்த கொண்டாட்டத்திலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று பாதுகாப்பு கொடுப்பவர்கள் தனியாக இந்த காவல்துறையினர் மட்டுமல்ல, போலீஸ்காரர் மட்டுமல்ல, தொண்டு நிறுவனங்கள், இந்த சமூக சேவையாளர்கள்,
பலரும் அதை அவதானித்து அவர்கள் கொண்டாடவும் வேண்டும். அதேவேளை அங்கு எந்த விதமான அசம்பாவிதமும் கலவரங்கள் அல்லது குழப்பங்கள் வரக்கூடாது, பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த சாதாரண தொண்டு நிறுவனங்கள், அவர் சொன்னார் மோட்டார் சைக்கிள் கிளப், அவர்களுக்கு என்று குழுக்கள் இருக்கிறது, அவர்கள் கூட இதற்குள் இறங்கி இருக்கிறார்கள் என்று. அப்போ யோசித்து பாருங்கள், கலை கலாச்சார குழுக்கள், உதைபந்தாட்ட அல்லது விளையாட்டு குழுக்கள் எந்த அளவுக்கு இங்கே ஆர்வமாக இருப்பார்கள் என்று. இவையெல்லாம் நமக்கு, நம்மை போன்ற தமிழர் மக்களுக்கு ஒரு படிப்பினையாக, இந்த கலாச்சாரம் தருகிற ஒரு நல்ல படிப்பினையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம். மிகவும் நன்றி ஜெரோன். நன்றி. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு நீங்க அந்த டாபிக்ல சொல்ற எனக்கு ஒரு சோகம் இருக்குது. அது என்ன, நாங்கள் தமிழ் ஆக்கள் மோர் இன்டு த நோஜன் கல்ச்சருக்குள்ளேயும், கல்ச்சர்னா தமிழ் அந்த நோஜி மீடியாக்குள்ளேயும் நாங்கள் இருக்கணும். ஸ்பெஷல் அதுக்காக நாங்கள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த வட ரோல்ஸார் விற்று பிறகு நாங்கள் எங்களோட குரூப்பில் நாங்கள் அப்படி ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 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 எங்களுக்கு டேலண்ட்ஸ் இருப்போம். ஆனால் அது முக்கியம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நாங்களும் அதுக்குள்ள ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த நத்தராவ்னரில் அதுலேயும் நாங்களும் காட்ட வேணும். நாங்களும் பார்ட் ஆஃப் த சொசைட்டி, நாங்கள் எங்களோட பார்ட்டும் நாங்கள் அதில் டுகெதர் கம்ப்யூட் பண்ணுவோம். அதை நாங்கள் தமிழாக்கள் நாங்கள் மோர் காட்ட வேணும். சுதந்திரம் வேணும் என்று சொல்றீங்க உங்களுக்கு. அதான் எனக்கு ஏண்டா, நான் படிச்ச எல்லாம் முடிச்சுதான், நான் மண்டே 18 நான் வேலைக்கு போய் நான் போகணும். அதான் நான் 18 நாங்கள் உள்ளுக்கு கொஞ்சம் போவோமே. அதுக்கு அதை பார்த்தனால 17 கம்பேர் பண்ணால அது கான்ட்ராஸ்ட் சரியா. 17 ஒரு சரியான க்ளோரியஸ் டே, ஹாப்பி டே. பிறகு படத்து பிறகு சோகம் பெருமை. அது ஒரு உங்களுக்கு நோவேல இருக்கிற தமிழாக்களுக்கு அது ஒரு பேலன்ஸாக இருக்கும். அதான் வெரி டிஃபிகல்ட். ஆனால் இந்த சேம் டைம் 18 மே பார்த்தனால ஒரு we have to rejoice of what we have won. அப்போ சரி நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்கு ஒரு பெட்டர் லைஃப் கொடுத்துக்கிறோம். அதில் நான் என் அம்மா அப்பாவுக்கு சரியான நன்றிக்குள்ள நான் இருக்கிறேன். எனக்கு இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கோச் விட்டுரு, சாப்பாடை நாங்கள் வரைக்கும் சாப்பிட்றோம், வேலை நாங்கள் வேலைக்கு செய்கிறோம், அந்த வேலையை நாங்கள் விட்டுட்டோமா. இன்ஸ்டன்ஸ் நோஜன் கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நாங்கள் ரோட்லேருந்து நாங்கள் பெக் பண்ண மாட்டோம். அந்த வாழ்க்கை எங்களோட அம்மா அப்பா தந்திருக்கு. அதுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த சேம் டைம் எங்களுக்கு ஒரு சுகம் இருக்குது. எங்களோட தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க சேம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்போ அந்த ரெண்டு மைண்டும் வச்சு நாங்கள் திங்க் பண்ணணும், நாங்கள் என்ன செய்யலாம். தனி சும்மா தமிழ் அந்த கோஸ்ட் குரூப்லேருந்து கேட்சு சோகத்துலேருந்து அந்த நாளுக்கு பிறகு ஒன்றும் செய்யாமல் அப்படி இருக்கிறாங்க கூடாது. நாங்கள் அந்த மைண்ட் செட் இருக்கணும். வாட் கேன் வி டூ டு டூ திங்ஸ் பெட்டர் ஃபார் தம் இன் ஸ்ரீலங்கா. அதான் நாங்கள் வெளியில் வந்து பொலிட்டிஷியன்ஸ், அதர் ரோட்டரி கிளப்ஸ், நோஜன் ஆர்கனைசேஷனோட கதைச்சு காட்டி நாங்கள் அப்படி டெவலப் பண்ணணும். அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் இன்டெகிரேஷன். அதான் எங்களோட செகண்ட் ஜென்ரேஷன் தமிழாக்கள் இங்கே பிறந்து வளர்ந்த ஆக்களுக்கு அந்த தமிழ் அதான் சொல்லுவோமே அவரோட நோக்கள், அவரோட நோவை அந்த ஓரம் என்ன அதை காட்டி எங்களோட செகண்ட் ஜெனரேஷனை ஹெல்ப் பண்ணணும். சரி இதான் நடந்துரு, ஹெல்ப் அஸ் டு ஹெல்ப் தி அதர்ஸ். ஒரு பேரன் இளைஞர் இருக்கலாம், கசன், அம்மா அப்பாண்ட இல்லை நேபர் யாருமே இருக்கலாம். ஆனால் அந்த செகண்ட் ஜெனரேஷன் அங்கே இருந்துற வளர்ந்துற ஆக்களுக்கும் அந்த லேர்ன் பண்ணணும். ஆனால் எப்படி லேர்ன் பண்ணணும், அரும் வடிவாகவும் இருக்க வேணும். மனம் திறந்து முக்கியமான விடயத்தை சொல்லி இருக்கிறீங்க ஜெரோன். அதாவது மே 18 ஒரு வடுவான மிகவும் ஒரு வலியான நாளாக இருந்தாலும் அன்றைய தினத்துடன் மட்டும் நின்று விடாது. நம்முடைய மக்களுக்காக வருடம் பூராகவும் குரல் கொடுக்க வேண்டும். அதை எவ்வாறு நாங்கள் கொடுக்கலாம், எவ்வாறு இங்குள்ள அரசியல் அமைப்புகளை, அரசியல்வாதிகளை, அரசியல் சட்டங்களை பாவிக்கலாம் என்பதை பற்றி நீங்கள் இப்பொழுது தந்தீர்கள். மிகவும் நன்றி ஜெரோன். இப்பொழுது எங்களுடைய இந்த தேசிய தினத்துக்கு உங்களுடைய வாழ்த்து சொல்லி நாங்கள் முடித்துக் கொள்வோம். சத்மாய் வாழ்த்துக்கள் எல்லாரும். ஹேவ் அ கிரேட் சத்மாய்.
நன்றி நன்றி ஜெரோன், நன்றி நன்றி. வணக்கம்.